ஆலிவ் சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேர ஆராதனையில எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மட்டும் பலப்படுத்துகிறவர் அல்ல, நம் உடைமைகளையும் அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்ம உடைமைகளையும் அவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக உள்ள வசனத்தில் கூட பார்த்தீங்கன்னா 9வது வசனம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும். காக்கை குஞ்சு எவ்வளவு சின்னதா இருக்கும் பாருங்க, அது கூப்பிடுறத கூட ஆண்டவர் என்ன செய்யறாராம்? கேட்கிறாராம். அப்ப நீங்களும் நானும் கூப்பிடும் போது அவர் எப்படி கேட்காமல் இருப்பார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வாறாக மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களே. ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் விசேஷித்தவர்கள்? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உண்டாக்கினார். அதனால நீங்களும் நானும் இந்த உலகத்துல விசேஷமானவர்கள். மிருக ஜீவன்களுக்கே சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பார்னா, நீங்க கூப்பிடும்போது எப்படி அவர் பதில் கொடுக்காம இருப்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்ற பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பேன்னு உங்களுக்கு சொல்லிட்டார்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம அந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எந்தன் தேவனாம், எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தடையில்லையே. எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள
உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்வோமா? ராஜா எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் ஆமென் நடந்திடுவேன். எனக்கு எதிராய்வர் ஆயுதமெல்லாம் நின் மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நின் மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். சொல்லுவோமா? உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் சொல்லுவோமா? விசுவாசத்தோடு சொல்லுவோமா? பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், செய்திடுவாம். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும்
சொல்லுவோமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லுவோமா? அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுவோமா? பாடி ஆமென் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாழும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாழும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். அதனால பாடி மகிழ்ந்திடுவேன், கரங்களை தட்டி இயேசு துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளரா ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளரா ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். அதனால பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுவோமா? ஆமென் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். சொல்லுவீங்களா? இயேசுவை துதித்திடுவேன். கரங்களை தட்டி மகிழ்ந்திடுவேன். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையார் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. என்
மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அப்படியே முழங்கால் படித்துக் கொள்ளும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உங்க பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் ராஜா. நாங்க நன்றி செலுத்துங்க. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். ஆராதனை பாடலை நாம் பாட போகிறோம். ஆண்டவரே, நீங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க எங்களை விட்டு செல்லுகிறது இல்லை. அது மாதிரி நானும் எந்த துன்பம் வந்தாலும் உங்களை விட்டு நான் விலகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர், ஆமென், காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. ஆகழ ஆழ உயரமா எவ்வள அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுவோமா? என்ன
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பன் ஆமென் காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி கூரை வாழ்ந்தார் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை விரட்டிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை விரட்டிடினும். ஆனேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். ஆனேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். ஈன சிலுவையில் ஏறிட்டாரே உந்தனுக்காய் கஷ்டம் பட்டிட்டாரே. ஈன சிலுவையில் ஏறிட்டாரே உந்தனுக்காய் கஷ்டம் பட்டிட்டாரே. துன்ப மூலமாய் ஏந்திடுவாய் இன்ப காணான். துன்ப மூலமாய் ஏந்திடுவார் இன்ப காணான். மாயமான லோக மாதினிலே மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு. மாயமான லோகமதில் மாய்ந்தழியும் மாந்தர் அன்பு. நேற்றும் இன்றும் என்றென்றுமே மாறாதவர். நேற்றும்
என்றென்றுமே மாறாதவர். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவரை அல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியாம ஒருத்தரும் அவரோட சமூகத்துல நம்ம போக முடியாது. நம்ம வெறும் கையா போயிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே, உங்களை அறியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் அறிவிக்கப்படாத ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பரை அறியாமல் வந்துடக்கூடாது. நாங்களும் உங்களை ஆண்டவரை அறிவிக்காமல் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, துன்ப பெருக்கில சோர்ந்திடாமல் ஆண்டவரே, உங்களை அறியாமல் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்களுமே அறிகிற அறிவினால் நிறைவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சந்திக்கப்படாத ஒவ்வொரு இடங்களிலும் உங்க நாமம் அறிவிக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க பாதங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்கதான் வழி, நீங்கதான் சத்தியம், நீங்கதான் ஜீவன் என்பதை ஆண்டவரே எங்கள் தேசம் ஒவ்வொரு எல்லையிலும் அறிவிக்கப்படுவதாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
உங்க அன்பின் கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை அறியாதவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் அவர்கள் ஆண்டவரே உங்களை அர்ப்பணிப்பார்களாக, தங்களை அர்ப்பணிப்பார்களாக. இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக. உங்க அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.